அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் களத்தில் இறங்கிவிட்டாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிதான ஒரு பயிற்சியா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் சூரியன், அது மட்டுமில்லாமல் புதனும் சுக்கிரனும் வக்ரத்தில் இருக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், துலாம் ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் இருக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி, அதாவது சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவாரு. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வக்ரம் பெறுகிறாரு. இந்த மாற்றம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. மேலும் இந்த மாற்றம் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, ஒவ்வொருவருக்கும் செல்வம், சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை என ஏகபோக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. நவகிரகங்கள்ல சுக்கிரன் சுகத்தை தரக்கூடியவர், அது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்க வழிவகுக்கக்கூடியவர், பணமழையில் நனையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சுக்கிரன் சந்திரனோடு இணையும் போது சிலருக்கு நன்மைகள், பணவரவு, அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பு என எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சுகங்களை அள்ளி தருவதில் சுக்கிரனுக்கு நிகர் அவர் மட்டும்தான். இப்படிப்பட்ட சுக்கிரன் மற்ற கிரகத்தோடு இணையும் போது பலன்களும் வேறு, நன்மைகளும் வேறு. இந்த வகையில இந்த சுக்கிர பயிற்சியால கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல வருமானம் உயர இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய முகம் பிரதிபலிக்கும், ஒளிவு பெறும். குறிப்பா ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பணவரவு அதிகரிக்குங்க. அதாவது உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடந்தேறுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு. குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி மனதில் நிம்மதி பெற இருக்கீங்க. குறிப்பா உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் சுறுசுறுப்போடு செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி சுப காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி இந்த சுப காரியங்கள் நல்லபடியாக நடைபெற இருக்குது. வீடு கட்டுவது அல்லது புதிய வீட்டிற்கு குடி போவது, இது மாதிரியான வீட்டு வசதி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு ஆடம்பர பொருட்களான ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. நற்காரியங்கள் குடும்பத்தில் நடைபெற இருக்குது. கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சில நாட்கள் கழித்து இந்த வக்ர இயக்கத்தோடு விரயஸ்தானத்திற்கும் வருகிறாரு. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் பற்றாக்குறையும் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை குறிப்பிட்டபடி செய்ய இயலாதுங்க. வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலம் வக்ரசனியினுடைய காலத்தில் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எதையும் தன்னிச்சையாக செய்ய இயலாது. மன அழுத்தம், நிம்மதியின்மை போன்றவை ஏற்படலாம். தொழிலில் பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதற்கு
செய்வதற்காக சொல்லி அச்சுறுத்துவாங்க. இது மட்டுமில்லாமல் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீங்க. அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப காரியங்களை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனம் தேவை. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கன்னிராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. எனவே மிகுந்த பொருள் விரயம் ஏற்படும் நேரங்க. குறைந்த செலவில் முடிவடைய வேண்டிய காரியம் அதிக செலவில் முடியும். ஒரு வேளையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் நிர்பந்தம் ஏற்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. வம்பு வழக்குகள் வாசல் தேடி வரலாங்க. அஷ்டமத்து செவ்வாய் மாற்றம் வரை முறையான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கூடுதல் விரயங்களை சந்திக்க நேடுங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வியாபார போட்டி அதிகரிக்குங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் நழுவிவிட நேரிடுங்க. விரிவு செய்த தொழிலை தொடர்ந்து நடத்த மூலதனம் இல்லையே என்று கவலைப்படுவீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டபதியான புதன் பலம் பெற்று இந்த நேரம் பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள் கைகூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பாக பிரிவினைகள் நடைபெற்றால் அது திருப்தி தரும். தேக நலம் நடப்படியாக குணமாகுங்க. வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குது. குறிப்பாக கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்துல உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ள கும்பராசினியர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு திருப்தி தராதுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்பட இருக்குது. கும்பராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு வரவை காட்டிலும் செலவு 2 மடங்காக உயர இருக்குது. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதியினால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் கூடிய விரைவில் வக்ரம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடன் வாங்கும் கும்பராசினியர்களுக்கு குரு வக்ரம் பெறுவதன் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. சகோதர வழியில் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாங்க. போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கும்பராசினியர்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாரியம்மன் வழிபாடு மகிழ்ச்சியை வழங்கும் ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில்.